தமிழ் எழுத்துல உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. தமிழ் எழுத்துகள் இனமா பிரிப்போம். நம்ம இன எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். க, அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? ந. சாக்கு அடுத்து ஞ. டாக்கு அடுத்து ந. தாக்கு அப்புறம் ந. பாக்கு அப்புறம் மா. இந்த முறை நீங்க பார்க்கலாம். இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். ஏன்னா இது இனவெழுத்து. காவுக்கு ஞா இனம், சாவுக்கு ஞா இனம். அது என்ன சார் இனம் அப்படின்னா, உங்களுக்கு வேடிக்கையா சொல்ற பாருங்க. எங்கெல்லாம் ஞா வருதோ, இங்கு ஞா வருதோ, அது பக்கத்துலலாம் காதா இருக்கும். சங்கம், மங்கை, தங்கம், வெங்கை, எதனாலும் சொல்லி பாருங்க. பங்கு, ஞாக்கு அப்புறம் காதா இருக்கும். ஏன்னா ஞாவுக்கு கா இனம், இனம் இனத்தோடு தான் சரி. ஞாக்கு அப்புறம் சாதா இருக்கும். மஞ்சள், பஞ்சு, வெஞ்சம், தஞ்சம், ஊஞ்சல், ஞாக்கு அப்புறம் சாதா இருக்கும். இல்லையா, ஞாக்கு ஞாவே இருக்கலாம். ஆனா ஞாக்கு ஞா இல்லாம வேற ஒண்ணு இருந்தா சாதா இருக்கும். நாவுக்கு டாதா இருக்கும். மண்டபம், தண்டம், முண்டம்,